நாட்டில் இன்றும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, பலத்த காற்று குறித்தும் எச்சரிக்கை. மீனவர்கள் இன்று என்ற காரணத்துக்காகவும் கடலுக்கு செல்ல வேண்டாம். வளிமண்டல திணைக்களத்தின் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. தமிழர் பகுதி மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? சிங்கள பகுதிகளில் காணிகள் இல்லையா? ஏன் தமிழர்களுக்கு மட்டும் இப்படி அநீதி? நாடாளுமன்றத்தில் உணர்ச்சி வசமாக பேசிய ஸ்ரீதரன் எம்பி. யாழில் சிம் அட்டை தொடர்பில் தாயாருடன் ஏற்பட்ட கடும் முரண்பாடு, இறுதியில் இளைஞர் எடுத்த விபரீத முடிவு. வெள்ளவத்தை மற்றும் பாமன்கடை பகுதிகளில் 7 மணி நேரம் நீர் விநியோகம் தடை. செம்மணி புதைகுழியில் சிறுவர் ஆடையில் சிதைவுகள் கண்டுபிடி. பொரளை மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட பதட்ட நிலைமையை அடுத்து சிறைச்சாலை வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலை இ பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழு ஒன்று இரவு 10:20 மணியளவில் திடீரென அந்த பிரிவிலிருந்து வெளியேறி கலவரத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து இந்த பதட்டம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோத போதைப் பொருள் தொடர்பில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட முரண்களே இந்த மோதலுக்கும் பதட்ட நிலைக்கும் பிரதான காரணம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. சூழ்நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இலங்கை காவல்துறையின் கலவர தடுப்பு பிரிவு மற்றும் விசேட அதிரடிப்படை ஆகிய உடனடியாக சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது பதட்ட நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் சிறைச்சாலை வளாகத்திற்குள் இயல்பு நிலையும் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் இன்றைய தினம் மேல் மற்றும் சப்ரகா மாகாணங்களில் அதேபோல் கேண்டி நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வடமத்திய, சப்ரகா, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மணத்தியாலத்துக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்கள் மற்றும் திடீர் பலத்த காற்றால் ஏற்படக்கூடிய அபாயங்களை தவிர்க்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை நிலவும் மோசமான வானிலை காரணமாக மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கரையோர மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பொருத்தமற்றதாக மேற்படி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள பலத்த காற்று தொடர்பான ஆபத்தான வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மறு அறிவித்தல் வெளியாகும் வரை குறித்த கடற்பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கும் கடல் செல்வதை தவிர்க்குமாறு அனைத்து மீனவர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய பகுதியிலிருந்து கடலுக்கு புறப்படும் மீன்பிடி படகுகளும் மாத்திரிந்து பொத்துவில் வரியான ஆபத்தான கடற்பிரதேசங்களுக்கு நுழைவதையோ அல்லது அந்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையோ தவிர்க்குமாறு சிறப்பு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் வானிலை நிலைமை தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை தொடர்ந்து கவனத்தில் கொள்ளுமாறும் பாதுகாப்பு வழிகாட்டுதலை பின்பற்றி பொறுப்புடன் செயற்படுமாறும் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாக பகுதியில் இளைஞர் தவறான முடிவெடுத்து உயிர்ந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் சுன்னாக பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவருடைய உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்து இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தொலைபேசி சிம் அட்டை ஒன்றை பெறுவது தொடர்பாக குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பின்னணியில் குறித்த இளைஞர் தனக்குத்தானே மண்ணெண்ணெய் ஊற்றி வயல் கிணற்றுக்கு அருகே சென்று தீ மூட்டியுள்ளார். அதன் பின்னர் வயல் பகுதியில் காணப்படும் கிணறு ஒன்றில் பாய்ந்து உயிர்மாய்த்துள்ளார். சம்பவத்தை அடுத்து இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பில் சுன்னாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர் பகுதியில் மட்டும்தான் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா எனவும், சிங்கள பகுதியில் அவற்றின் காணிகள் இல்லையா எனவும், தமிழர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அநியாயத்தை செய்கிறீர்கள் என நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அருண ஜெயசேகர் அவர்கள் சொல்கிறார், காணிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம், காணிகள் பாதுகாப்புக்கு அவசியமானது. எங்கே யுத்தம் நடக்கிறது? இந்த நாட்டில் யுத்தம் முடிந்து எல்லாம் சுமூகமானதுன்னு நீங்கள் உலகம் முழுக்க சொல்லுகிறீர்கள். உலக நாடுகளுக்கு சொல்கிறீர்கள் எந்த யுத்தமும் இந்த நாட்டில் இல்லை என்று. அப்படியான அந்த மக்களின் காணிகளை ஏன் வழங்க தயங்குகிறீர்கள்? யுத்தம் இல்லாத நாட்டில் எதற்கு உங்களுக்கு மக்களுடைய காணிகள்? அதிலும் இந்தளவு தூரம் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் காணிகள் வலிகாமம் வடக்கிலே கேப்பாப்புலவிலே இருக்கிற மக்களுடைய 200 ஏக்கர் வரையான காணிகள்
ஏன் அந்த காணிகளை பறித்து வைத்திருக்கிறீர்கள்? அந்த மக்கள் பரம்பரையாக காலாகாலமாக வரலாற்று ரீதியாக வாழ்ந்த மண்ணை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள். ஏன் கொழும்பிலேயோ அல்லது பதுளையிலேயோ அல்லது அம்பாந்தோட்டையிலேயோ மாத்தறையிலேயோ இவ்வாறு இராணுவ முகாம் உள்ள இடங்களை சுற்றி நீங்கள் காணிகளை பிடித்திருக்கிறீர்களா அல்லது பெரிய பிரதேசங்களை வைத்திருக்கிறீர்களா? அது என்ன தமிழர் பகுதி என்பதால் பிரதி சபாநாயகர் எனக்கு நேரம் தர வேணும். நீங்கள் நேரம் கொஞ்சம் கூட்டியிருக்கிறீர்கள். தயவு செய்து கேளுங்கள். பலாலி என்பது மிகவும் வளங்கொழிக்கின்ற, பயிர் செய்யக்கூடிய, எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய ஒரு வளம் கொழிக்கும் பூமி. அவ்வாறான அந்த பலாலி பசாவிலான் அந்த மயிலிட்டி மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டு இன்று அவர்கள் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனச்சாட்சி, நீதி, ஏன் இந்த அருண ஜெயசேகர என்கிற பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எந்த மனநிலையோடு இந்த பார்லிமெண்ட்டில் பேசுகிறார்? கொழும்பு பெருநகர் நீர் மற்றும் கழிவுநீர் முகாமைத்துவ மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசியமான பராமரிப்பு பணிகள் காரணமாக வெள்ளவத்தை மற்றும் பாமன்கடை ஆகிய பகுதிகளில் தற்காலிகமாக நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி இன்று இரவு 10 மணி தொடக்கம் நாளை காலை 5 மணி வரை 7 மணித்தியாலங்களுக்கு இந்த நீர்வெட்டு அமுலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. லங்கா மெட்ரோ டான்ஸின் நிறுவனம் 799 ரூபாய் என்ற ஒற்றை கட்டணத்தில் வார இறுதி நாட்கள் முழுவதும் மெட்ரோ பேருந்து சேவையில் வரம்பெற்ற பயணத்தை அனுபவிக்கும் வகையில் வார இறுதி அனுமதி சீட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. நண்பர்களை சந்திக்க செல்வது, பல்கலைக்கழகங்களுக்கு பயணிப்பது, நகரத்தை வலம் வருவது அல்லது குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு செல்வது என வார இறுதி பயணங்களுக்கு பயணிகளுக்கு அதிக வசதியை நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் வகையில் இந்த அனுமதி சீட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக லங்கா மெட்ரோ டிரான்சிட் தெரிவித்துள்ளது. இந்த வார இறுதி அனுமதி சீட்டு சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணி தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:59 மணி வரை செல்லுபடியாகும். இந்த 2 நாட்கால பகுதியில் மெட்ரோ பேருந்து சேவைகளில் வரம்பெற்ற முறையில் பயணிக்க முடியும். அத்துடன் இந்த சலுகையின் கீழ் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வார இறுதியில் அனுமதி சீட்டை LMT Go ஆப்ஸ் மூலம் மட்டுமே பிரத்யோகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமை தொடர்பில் பொதுமக்கள் அறிவிப்புகளை வெளியிடுவதற்காக 5 புதிய தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் முப்படையினர் மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் பரீட்சை காலத்தை முன்னெடுத்து விசேட ஒருங்கிணைப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். பரீட்சைக்கு முன்னரும் பரீட்சை நடைபெறும் காலத்திலும் அதன் பின்னரும் இந்த வேலை திட்டம் அமுலில் இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அனைத்தும் அல்லது ஏனைய அவசர சூழ்நிலைகள் ஏற்பட்டால் மாணவர்களை பாதுகாப்பாக பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வது, வினாத்தாள்களில் போக்குவரத்து மற்றும் பரீட்சை ஏற்பாடுகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குவது உட்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பரீட்சைக்கு முந்தைய நாள் 5 புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதுடன் தற்போது பயன்பாட்டில் உள்ள 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கமும் தொடர்ந்து செயற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வானிலை மற்றும் அனைத்து நிலைமைகள் தொடர்பாக தொழில்நுட்ப அறிக்கைகள் 3 அல்லது 6 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்பட உள்ளதுடன் முப்படையினரிடம் போலீசாரும் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் உதவி நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துடைய மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 45 நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது 8 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாணய குற்றி கொண்டும் சிறுவர்களுடைய ஆடைகளின் பொத்தான்களும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளது. அதன்படி செம்மணி புதைக்குழியின் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 99 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 499 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 494 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.